எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, ஷாவுடைய தொழுகையை முடித்தவர்களாக அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே திருமலை குர்ஆனுடைய ஒரு வசனத்தினுடைய விளக்க உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 69வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்றான். இந்த வசனம் எதை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகின்றது என்று சொன்னால், உலகத்திலே மனிதர்களாக, அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக வாழக்கூடிய நமக்கு மறுமையினுடைய இலக்கு எதுவாக இருக்கும் என்று சொன்னால், சொர்க்கத்தை அடைவதுதான் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய இலக்காக இருக்க முடியும். அது எந்த முஸ்லிமாக இருந்தாலும் சரிதான். அது நன்மையை செய்யக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருந்தாலும் எல்லாருடைய ஒரு ஆசையாக, ஒரு இலக்காக மறுமையில் சொர்க்கத்தை நாம் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை தான் எல்லா முஸ்லிம்களுக்கும் பொதுவாக இருக்கும். இப்ப அந்த அடிப்படையிலே தான் நாம் நன்மையை செய்யக்கூடியவர்கள் கூட மறுமையில் அந்த சொர்க்கத்திற்கு நாம் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஏன் சொர்க்கத்திற்கு ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், மௌத்திய சௌதிபி அல் ஜன்னதி ஹைரு மின துன்யா வமா ஃபீஹா. நாளை மறுமையிலே ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு இடம் சொர்க்கத்திலே நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், அது இந்த உலகமும் உலகத்தில் உள்ளதை விட சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். மறுமையில கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இவ்வளவு இலகுவாக நமக்கு புரிய வைக்கின்றார்கள். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இடம் எல்லாம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்கு என்ன இடம் கிடைக்குமோ அந்த இடம் நாளை மறுமையிலே நமக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒதுக்கி தந்தால் கூட அது எதை விட சிறந்ததா, இந்த உலகமும் உலகத்தில் உள்ளதை விட சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்தினுடைய ஒரு ஆசையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இந்த ஹதீஸை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு இடம் கிடைத்தால் கூட மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும் என்பதை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இன்னும் உயர்ந்த தர்ஜாக்களை பெறக்கூடிய, இன்னும் சொர்க்கத்திலே பல்வேறு தர்ஜாக்கள் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றார்களே, அந்த சொர்க்கத்தை அடைவதாக இருந்தால், அது நமக்கு கிடைப்பதாக இருந்தால் எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு இடம், ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடம் நமக்கு கிடைத்தால் கூட நாம் எண்ணி பார்க்க முடியாத அதற்கு இன்பத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடமாக அமைகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார் என்று சொன்னால், அதை தாண்டிய ஒரு இன்பம் கிடைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றான். அல்லாஹ் சொர்க்கத்தில் உள்ள நபர்களை அழைத்து கேட்பாங்க, இதை விட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்பத்தை நான் காட்டட்டுமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நான் சொர்க்கத்திலே இருக்கப்படுவீங்க யாரெல்லாம், இதை விட எங்களுக்கு வேறு என்ன சிறப்பு இருக்க முடியும்? இது நீங்க எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இந்த சொர்க்கம், இதுல எல்லா நலன்களும் இருக்கின்றது, இதை விட எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்பம் இருக்கின்றதா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இன்பத்தை சொல்லி காட்டுகின்றார்.
அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த 4வது அத்தியாயம் 69வது வசனம் நமக்கு விளக்கி காட்டியிருக்கின்றது. அது எப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு இடம் தெரியுமா? யார் ஈமான் கொண்டு நன்மையான காரியங்களை செய்து அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ அவர்கள் எப்படி நாளை மறுமையிலே இருப்பார்கள் என்றால், யாரோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சத்தியவான்கள், சுகதாக்கள், உயிர் தியாகிகள், சாலிஹீன்கள், நற்கர்மங்கள் செய்யக்கூடியவர்கள், நபிமார்களோடு அவர்கள் அமரக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கும். அப்ப நபிமார்கள், உயர்ந்த சித்திகீன்கள், சுகதாக்கள், உயிர் தியாகிகள், நல்ல காரியங்களை செய்தவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சொர்க்கத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை வைக்கின்றார். அந்த இடம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொருவரும் ஆசைப்பட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். சாதாரண ஒரு இன்பத்திற்கு நீங்க சொர்க்கத்துல ஒரு இடம் கிடைப்பது என்பது மிக அரிதுதான், அதே நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான். ஆனாலும் கூட இப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு, நபிமார்களோடு சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, உண்மையாளர்களோடு, சத்தியவான்களோடு, உயிர் தியாகிகளோடு அவர்கள் எங்கே அமர்ந்திருப்பார்களோ, சொர்க்கத்திலே எந்த தர்ஜாவுடைய உயர்ந்த தர்ஜாவை அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்களோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. இதைத்தான் சஹாபாக்களும் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சகோதரன், ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகைக்காக வேண்டி எழுந்திருக்கின்றார்கள். அப்ப எழுந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இயற்கை கடனை கழிப்பதற்காக வேண்டியும், இரவு தொழுகையை தொழுவதற்காக வேண்டிய உதவி செய்யக்கூடியதற்காக வேண்டியும், அதற்கு தேவையான தண்ணீரை அந்த நபித்தோழர் உதவி செய்கின்றார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் உதவி செய்துவிட்டு அந்த தோழரிடத்துல கேட்கின்றார், உனக்கு இந்த உலகத்தில் ஏதாவது கேள் என்று சொல்கின்றார். அப்பொழுது அதை எதிர்பார்த்தவர்களாக உடனடியாக அந்த நபித்தோழர் சொல்கின்றார்கள், யார சொல்லா, நாளை மறுமையிலே உங்களோடு நான் இருக்க வேண்டும். வேற எதுவுமே கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வினாவை எழுப்பிய உடனேயே, உங்களுக்கு ஏதாவது எங்களிடத்திலே கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே எதை பற்றியும், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை பற்றியோ அல்லது உலகத்தினுடைய கஷ்டங்களை நீக்க வேண்டும் என்பதையோ அல்லது உலகத்தினுடைய ஆடம்பரங்களை பற்றியோ எதை பற்றியும் அவர்கள் சிந்திக்காமல் உடனடியாக யார சொல்லலாம், நாளை மறுமையிலே உங்களோடு நான் இருக்க வேண்டும். ஒன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இல்ல வேற ஏதாவது நீங்க கேளுங்க. மீண்டும் அந்த நபித்தோழர் சொல்கின்றார், யார சொல்ல, இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் தேவையில்லை, நாளை மறுமையிலே உங்களோடு சொர்க்கத்திலே இருக்க வேண்டும். இப்படி 3 தடவை கேட்பவங்க கூட அந்த நபித்தோழர் யார சொல்ல, உங்களோடு தான் நான் சொர்க்கத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், அந்த வாய்ப்பு தான் எனக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக சொல்லி காட்டுகின்றார்கள், அப்படி என்று சொன்னால் நீங்கள் அதற்கு அதிகமாக சஜிதா செய்து எனக்கு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யுங்கள் என்று அந்த நபித்தோழரிடத்திலே சொல்கின்றார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, எனக்கு சொர்க்கம் வேண்டும்னு கேட்கிற, அந்த சொர்க்கம் வேண்டும்தான், ஆனால் அந்த சொர்க்கத்தில் கூட யார சொல்லலாம், உங்களோட நபிமார்கள் நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ உங்களுக்கு அருகில் நான் இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய அந்த எண்ணம், அந்த உயர்வு, நாம் எப்படி நேசித்திருக்கின்றார்கள் பாருங்க. நபியை ஒரு பக்கம் நேசித்திருக்கின்றார்கள், நபி சொர்க்கத்தை அதை தாண்டி நேசித்திருக்கின்றார்கள். நம்மளுடைய எண்ணம்லாம் அப்படி சுருங்கின ஒரு எண்ணமா தான் இருக்கு, சொர்க்கம் கிடைச்சா போதும் எண்ணம் தான் இருக்குது. ஆனால் சஹாபாக்களுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கின்றது, அந்த சொர்க்கத்திலே கூட நபிமார்கள் எங்கே இருப்பார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே இருப்பார்களோ அங்கே நான் இருக்க வேண்டும், அவர்களோடு நான் அமர்ந்திருக்க வேண்டும். அந்த வாய்ப்பை எப்படியாவது அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள், அதற்காக வேண்டி காத்திருக்கின்றார்கள், ஆசைப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்திருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணித்திருந்தால், சொர்க்கத்தை நேசித்திருந்தால், உடனே ஒரு வார்த்தை வருகிறது என்று சொன்னார். நாமளா கொஞ்சம் யோசிப்போமா இல்லையாங்க? நமக்கு என்ன வேணும் கேட்டா நம்ம யோசிப்போம். நமக்கு என்ன தேவை இருக்குது, அங்க வீடு பாய்ஞ்ச, நம்ம வீட்டு வாடகையில் இருக்கிறோமே, உழுவுத இல்ல, வெளியில வாகனம் இல்லையே, நமக்கு நல்ல உடுத்த துணி இல்லையே, நமக்கு நிறைய செலவுகள், இப்படிதான் நம்முடைய என்ன ஓட்டங்கள் ஏற்படும். ஆனால் சஹாபாக்களுக்கு என்ன ஓட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. உடனடியாக எதை பற்றியும் யோசிக்காமல்
அல்லாஹ்வுடைய தூதரோடு நாளை மறுமையிலே அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை நேசித்திருக்கின்றார்கள், நபியை நேசித்திருக்கின்றார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வாய்ப்பே நமக்கும் இருக்கின்றது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு பேசுகின்றது. நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசியுங்கள், கட்டுப்படுங்கள், நீங்களும் நாளை மறுமையில் நபிமார்களோடு இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் மிக இலகுவான சில வழிமுறைகளை சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்கள், நாளை மறுமையிலே என்னோடு இருக்கலாம் என்று சில வழிமுறைகளை கூட நமக்கு இலகுவாக கற்றுத் தருகின்றார்கள். உங்களுக்கு மறுமையில என்னோட இருக்கணுமா, என்னை பார்த்தவாறு இருக்கணுமா, அது பார்த்தவாறு மட்டுமல்லாமல் என்னுடைய அருகிலேயே இருக்கணுமா, இப்படி சிந்திச்சு பாருங்க. நாம ஒரு இருந்தா கூட நபிமார்களோடு இருக்கணுங்கிறது ஒரு பக்கம், அவர்கள் எங்கேயோ இருப்பாங்க, நம்ம தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்போம், அது ஒரு பக்கம். ஆனால் நபிமார்களுடைய பக்கத்திலே இருப்பது என்பது, அருகிலேயே என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நேரிலே பார்ப்பது என்பது எவ்வளவு பெரிய ஒரு முஸ்லிம்களுடைய எவ்வளவு பெரிய ஆசை பாருங்க. பார்க்கிற மாட்டோமா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருப்பார்கள், அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், அவருடைய நடை எப்படி இருக்கும் என்பதை உள்வாங்கி கொண்டு நாம சிந்தித்து பாருங்க. அந்த ஆசை ஏற்படும். அதுதான் ஒரு முஸ்லிமுக்கு வர வேண்டிய ஒரு ஆசை. அல்லாஹ்வுடைய தூதரை நாளை மறுமையிலே சந்திக்க மாட்டோமா, அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மறுமையிலே கௌசல் தடாகத்திலே தன்னுடைய உம்மத்தார்களுக்காக வேண்டி நிற்பார்களே, அந்த முகத்தை நாம் பார்த்திட வேண்டாமா, அந்த அவர்கள் கையால் அவர்கள் தரக்கூடிய அந்த தண்ணீரை நாம் அருந்திட மாட்டோமா, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முகத்தை நாம் காண மாட்டோமா என்ற ஆசை நம்ம இடத்துல வந்துருச்சுன்னு வைங்களேன். இந்த உலகத்துல ஏதாவது தேவைப்படும் நினைக்கிறீங்க, எதற்காக ஆசைப்படுவோம் நினைக்கிறீங்க, எந்த ஆசையும் வர, எவன் எப்படி சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு கோடி கோடியா அவன் சம்பாதிச்சாலும் சரி, நமக்கு எந்த விதமான எண்ணமும் ஏற்பட, எந்த பொறாமையும் வர. இந்த உலகம் நமக்கு மிக மிக லேசாக அரிதாக தோணும். என்னடா உலகம் இது, மிகப்பெரிய ஒரு கோட்டையா இருந்தால் கூட நமக்கு மிக மிக லேசா ஒரு மண் குடிசையை போன்றிருக்கும். எவ்வளவுதான் நமக்கு சொத்துக்கள் நமக்கு பின்னால் இருந்தால் கூட, எவ்வளவு பெரிய இன்பங்கள் நமக்கு கொட்டி கிடந்தாலும் கூட, அதையெல்லாம் மிக சர்வ சாதாரணமாக தோன்றும். எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நாளை மறுமையிலே சந்திக்க வேண்டும், அதற்குண்டான வழிமுறை என்ன, அதுலாங்க இன்பம். இது என்ன இன்பம், அழியக்கூடிய இன்பம். இன்றைக்கு என்னுடைய உயிர் பிரிந்து விட்டால் என் பேரிலே ஒரு சொத்து என்னுடைய வாரிசா இருப்பது, அப்படியாப்பட்ட சொத்து தான் இந்த உலகத்தில் உள்ள சொத்து. தீட்டு போக முடியுமா, கபருக்கு கொண்டு போயிட முடியுமா பத்திரத்தை, நாளைக்கு மறுமையில அதை அடமானம் வச்சு நம்முடைய பாவத்தை அதுல இருந்து சம்பாதிக்க முடியுமா, கழிச்சிட முடியுமா? செத்த அன்னைக்கே மாத்திடுவான், புள்ள மாத்திடுவான், உண்டாட்டி மாத்திடுவான். அப்படியாப்பட்ட சொத்துக்கள் தான் இந்த உலகத்தினுடைய சொத்துக்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இதை கிடைப்பது என்பது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் இருக்க வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், அவருடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். அதற்குண்டான வழிமுறை என்ன, அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள், கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்கள். எந்த அடிப்படையில் அல்லாஹ்வை நேசிக்க சொன்னார்களோ, எந்த அடிப்படையில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொன்னார்களோ, எந்த மாதிரியான சட்டத்திட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முஸ்லிமுக்கு வகுத்து தந்தார்களோ, அத்தனை வழிமுறைகளையும் நாம் பேணி நடந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கலாம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, என்னோடு இருக்கணுமா, உங்களுக்கு ஆசையா இருக்குதா அப்படி என்று சொன்னால் நீங்கள் அனாதைகளை நீங்கள் ஆதரியுங்கள். இப்படிப்பட்ட வழிமுறையை பாருங்க, இலகுவா சொல்லி தராங்க. யாருக்கு தாய் தந்தை இல்லாத அனாதைகள் இருப்பார்களே, சிறுவர்கள் இருப்பார்களே, பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஆதரியுங்கள். யார் அனாதைகளை ஆதரிக்கின்றார்களோ அவர்களோடு நாளை மறுமையில் நான் இப்படி இருப்பேன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அனாதைகளை ஆதரிக்கக்கூடிய அந்த பண்பு பாருங்க, எவ்வளவு பெரிய இலகுவான ஒரு வேலை பாருங்க. ஆனால் இந்த இலகுவான வேலை என்பது கூட எதற்கு பிறகு வருது தெரியுமா? இந்த பண்பு நம்ம இடத்துல வரணும்னா மிக உயர்ந்த பண்புகள் எல்லாம் நம்ம இடத்துல வந்தால்தான். சும்மா சாதாரண போய் அப்படியா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, நேர போய் எங்க அனாதை ஆசிரமம் இருக்கோ அங்க ஒரு நாளைக்கு சாப்பாடை போட்டுருவோம், அது நேசிப்பு இல்லை. அனாதையை நேசிப்பு என்பது, அனாதைகளை நேசிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய பண்பு உயர்ந்திருக்குது என்று சொன்னால் அவர்கள் தாய் தந்தையை வெறுக்க மாட்டார்கள்.
தாய் தந்தையை வெறுத்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, அனாதைய நம்ம ஆதரிச்சா அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கலாம், இங்க அத்தாவும் அம்மாவையும் பட்டினி போட்டுட்டு அங்க போக முடியுமா? நமக்கு ஹதீஸ்களை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அதனுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக, கனிவான வார்த்தையை பேசக்கூடியவர்களாக, பெற்றோரை ஆதரிக்கக்கூடியவர்களாக, சகோதரருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, உறவுகளை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக, இந்த பண்புகளோடு சேர்த்து அனாதைகளை நாம் அது நம்ம இடத்துல இயற்கையாகவே வந்துடணும். அனாதைகளை பார்க்கும்போது நம்முடைய கண்களின் தண்ணீர் வருகிறது என்று சொன்னால் அது சாதாரணமாக வராது. அந்த உள்ளம் பழக்கப்பட்டு இருந்தால்தான் அந்த வரும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் அனாதைகளை வெறுக்காதீர்கள், அனாதைகளை நீங்கள் ஆதரிப்பவர்கள், நாளை மறுமையில் நான் இப்படி இருப்பேன் என்று சொன்னால் இந்த பண்புகளோடு சேர்த்துதான் அது. அதே போன்று யார் 2 பெண் குழந்தைகளை பெற்று வளர்க்கின்றார்களோ, நல்ல விதமாக அவர்களுக்கு மார்க்க கல்வி உலகத்தை எல்லாவற்றையும் நல்ல விதமாக சொல்லி கொடுத்து வளர்த்து அவரை ஆளாக்குகின்றார்களோ, அவர்கள் நாளை மறுமையிலே இப்படி இருப்பேன் என்று தன்னுடைய 2 விரல்களை காட்டுகின்றார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த 2 விஷயங்களை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு பெண் குழந்தைகளை வெறுக்கக்கூடியவர்கள் காரணம் என்ன என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஏன் நம்ம பெண் குழந்தைகளை வெறுக்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு மாறுதல், ஒரு மாற்றம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமான காரியங்களை செய்த காரணத்தினால்தான், நடைமுறைக்கு கொண்டு வந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் இந்த பெண் குழந்தைகளை வெறுப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. வரதட்சணை கல்யாணங்கள், ஆடம்பர கல்யாணங்கள், இது எல்லாம் சடங்கு சம்பிரதாயங்கள். இன்னைக்கு கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பழமொழி உருவாகிறது என்று சொன்னால் என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டம் அப்படி இருக்குதா? அவ்வளவு கடினமாக ஒரு வேலையாக பெண் குழந்தையை திருமணம் முடித்து வைப்பது என்பதை நம்முடைய மார்க்கத்தில் அப்படி இருக்குதா? அப்படி என்று சொன்னால் மார்க்கத்திற்கு மாற்றமாக நாம் நடந்த காரணத்தினால் இன்றைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற, யார் 2 பெண் குழந்தைகளை பெண் குழந்தைகள் என்று பார்க்காமல், மனம் நோகாமல் அவர்களை இன்பமான முறையில வளர்த்து ஆளாக்குகின்றார்களோ, அந்த அறிவோடு மார்க்க அறிவு சிந்தனையோடு வளர்க்கின்றார்களோ, அவர்களும் நானும் மறுமையிலே இப்படி இருப்பேன் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த சிந்தனையும் நம்ம இடத்துல வரணும். இது இலகுவான ஒரு சிந்தனை. அப்ப நாம நாளை நம்முடைய இலக்கு சொர்க்கமாக இருந்தால் கூட அந்த சொர்க்கத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்ற சிந்தனை நம்ம இடத்துல வரணும். அப்பொழுது உயர்ந்த இலக்கு நம்ம வச்சாதான் நாம என்ன செய்ய முடியும், அதற்கு அடுத்த படித்திரத்திலேயாவது வர முடியும். ஒரு கவிஞன் அழகாக சொன்னார், உங்களுடைய லட்சியம் சூரியனை அடைவதாக இருந்து கொள்ளட்டும். அவனுடைய வார்த்தையை பாருங்க, உங்களுடைய லட்சியம் சூரியனை அடைவதாக அல்லது உங்களுடைய இலக்கு சூரியனை அடைவதாக இருக்கட்டும். அதை அடைய முடியாவிட்டால் கூட மற்ற மனிதர்களிலிருந்து நீங்கள் அந்த எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக நீங்கள் மற்ற மனிதர்களை விட கொஞ்சம் உயரத்தில் இருப்பீர்கள். ஏன்னா அதுக்கு முயற்சி செஞ்சிருப்போம்ல, அதை அடைவதற்கு எவ்வளவு வேலை பார்த்திருப்போம், எவ்வளவு முயற்சி செஞ்சிருப்போம். அதன் காரணமாக மற்ற மனிதர்களை விட நாம் உயரத்தில் இருப்போம். எவ்வளவு அழகான வரி பாருங்க. அதைத்தான் நாம சொல்றோம், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தை வைப்போம். அல்லாஹ் கபூலாக்கினா மிக மிக அது நமக்கு நல்லது. இல்லை என்றால் குறைந்தபட்சமாக அதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்காது அந்த சொர்க்கத்திற்கு உள்ளேயாவது நம்ம என்ன செஞ்சிடலாம், போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு அந்த அளவுக்கு நாம் இந்த உலகத்தை வாழ கற்றுக்கொள்வோம். அதான அர்த்தம். அந்த அடிப்படையில் நாம் இந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக உயர்ந்த லட்சியம், அது சொர்க்கம் என்றால் கூட அந்த சொர்க்கத்தில் கூட நாம் உயர்ந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற இலக்கை நாம் நோக்கி பயணித்தால் நாம் என்ன செய்வோம், சாதாரண தொழ மாட்டோம், ஏதோ சடங்குக்காக தொழ மாட்டோம், முன்பின் சின்னத்துகளை பேணுவோம், தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த திக்ருகளை நாம சொல்லுவோம். இதுல ஒரு நன்மை சேர்ந்துறாங்க, அதுல ஒரு நன்மை சேர்ந்துறாங்க, திருக்குறானை ஓதக்கூடியவர்களாக இருப்போம். நம்மால என்னென்ன பாவங்களை குறைக்க முடியுமோ அதை குறைப்பதற்கு முயற்சி செய்வோம். ஒரு பக்கம் நன்மையை ஏற்றுவோம், ஒரு பக்கம் பாவத்தை குறைப்போம். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வாழ்க்கை சரியாகிவிடும். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இதை நாம நேசிக்க ஆரம்பித்தார், நாம் அல்லுமகம் ஒவ்வொரு கணமும் அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் இருக்க வேண்டும், அது நடந்தே தீர வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு நாம் பயணித்தால் நம்முடைய இந்த உலகத்தினுடைய அமல்கள் நமக்கு பரிசுத்தமானதாக மாறிவிடும். நாம் ஒரு நேர தொழுகை கூட நமக்கு அது வீணாகிவிடக்கூடாது. இசாவுடைய தொழுகை தொழுகிறோம், அது வெறும் சடங்காக இருந்துவிடக்கூடாது. இந்த தொழுகை உயிரோட்டம் உள்ள ஒரு தொழுகையாக மாற வேண்டும் என்ற சிந்தனையோடு தொழுவோம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளச்சத்தோடு தொழுவோம். அல்லாஹ்வுடைய ரப்பல் ஆலமீன் முன்னால் நாம் இருக்கின்றேன் என்ற அந்த அச்ச உணர்வோடு தொழுதால் அந்த தொழுகை எப்படி மாற்றும் என்று சொன்னால் தீமையை தடுக்கக்கூடியதாக மாற்றும். இன்னைக்கு நிறைய பேர் தொழுகிறோம், ஆனாலும் எல்லா தீமையும் செய்யணும்னா டேலியா கொடுக்க இல்லையா? தொழுகிறோம், 5 நேரம் தொழுகிறோம், ஆனாலும் எல்லா தீமையும் பக்கமும் போறோம்னா அந்த தொழுகை நம்மை பண்படுத்தவில்லை, அல்லது அந்த தொழுகையை நாம் உயிரோட்டமாக தொழவில்லை. அப்ப அந்த தொழுகை உயிரோட்டமாக நாம் தொழுதால் நாம் பாவங்கள் செய்வதற்கு நாம் பயப்படுவோம். அந்த தொழுகை நம்மை தடுக்கும். நீ தொழுகையாளி, நீ அல்லாஹ்வுடைய தூதரோடு நேசத்துக்குரியவர்களோடு நாளை மறுமையிலே இருக்க வேண்டும் என்ற நீயத்தை உன்னிடத்தில் நீ வைத்திருக்கின்றாய். அதனால இந்த பாவம் உன்னை அங்கே சென்று வருவதற்கு முடியாது. இந்த பாவத்தை செஞ்சினா அந்த இலக்கை நீ அடைய முடியாது. அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகத்தினுடைய மாறுதல்கள், இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் அழகாக மாறி, அமல்கள் அழகாக்கப்பட்டு, நன்மைகள் அதிகமாக்கப்பட்டு, தீமைகள் குறைக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை அழகாகிவிடும், நம்முடைய அமல்கள் அழகாகிவிடும். அல்லாஹ்விடத்திலே அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களாக மாறி நாம் என்ன அடிப்படையில் என்ன இலக்கிலே நாம் இருந்தோமோ அந்த இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அத்தகைய உயர்ந்த ஒரு இடமான அல்லாஹ்வுடைய தூதரோடு நாம் நாளை மறுமையிலே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்துள்ளானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்கிறதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.